இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆர்ட் ஆஃப் ஆர்டிகுலேஷன் என்னென்னு பார்ப்போம். ஆர்ட் ஆஃப் ஆர்டிகுலேஷனோட டெஃபினிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ரைட் கண்டென்ட் இன் த ரைட் கான்டெக்ட் ப்ரெசென்டட் இன் த ரைட் வே டு த ரைட் ஆடியன்ஸ் டு கெட் த டிசைட் அவுட்கம். என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு சில பர்டிகுலர் விஷயத்தை வந்து ஒரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா, அந்த ஆளுக்கு அதாவது அந்த பர்டிகுலர் ஆள்கிட்ட இல்லை, பர்டிகுலர் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து நீங்கள் புரிகிறமே எவ்வளோ தூரத்துக்கு புரிகிறமே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ அதான் ஆர்ட் ஆஃப் ஆர்டிகுலேஷன். அதான் ரைட் கண்டென்ட் இன் ரைட் கான்டெக்ஸ்ட். ரைட் கான்டெக்ஸ்ட்னால் கரெக்டான இடத்துல இருந்து பேசணும். அது நம்ம ஃபர்தராக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட் கான்டெக்ஸ்ட் என்னன்ட்டு. ப்ரெசென்டட் இந்த ரைட் வே டு த ரைட் ஆடியன்ஸு. கரெக்டான வழியில் கரெக்டான ஆடியன்ஸ்க்கு நீங்கள் வந்து டிசைட் அவுட்கம் கிடைக்கும். சரிங்களா? அதான் நம்ம எக்ஸ்பிளைனிங் திங்ஸ் தட் அதர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி வித் ரெஸ்பெக்ட் டு எப்படி நம்ம அதர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி நம்ம இப்போ ஃபர்தராக ஆர்டிகுலேஷன் பேராமீட்டர்ஸில் பார்ப்போம். எப்படிலாம் ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எப்படிலாம் ஒருத்தவங்கள ஈஸியாக நம்ம சொல்கிற விஷயத்த புரிய வைக்கலான்ட்டு தான் ஆர்ட் ஆஃப் ஆர்டிகுலேஷனோட மெயின் எய்மே. அதில் வந்து ஆர்டிகுலேஷன் பேராமீட்டர்ஸ்ட்டு உங்களுக்கு டோட்டலாக 10 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதில் ஒரு இதாக பார்ப்போம். யூஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட்னால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கே என்ன பேசுகிறீங்கட்டு முக்கியம். அதாவது கன்சிடரிங் வேர் அண்ட் வென் யூ ஆர் ஸ்பீக்கிங் டு மேக் யுவர் மெசேஜ் மோர் ரெலவெண்ட். இப்போ வந்து ஒரு சினிமா தியேட்டரில் போய் இருந்துட்டு நீங்கள் வந்து சயின்ஸ் பேச முடியாது. அதுதான் நம்ம வந்து அதாவது தான் சொல்கிறாங்க யூஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அதாவது எந்த இடத்துல இருந்து என்ன பேசுகிறீங்கன்ட்டு ரொம்ப முக்கியம். அதான் நம்ம வந்து மெசேஜை வந்து மோர் ரெலவெண்ட்டாக நம்ம கொண்டு போவோம். அதான் யூஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல் கண்ட்ரோல். ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல் கண்ட்ரோல்னால் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் புட்டிங் யுவர் ஐடியாஸ் இன் ஆர்டர் ஸோ தட் மேக் சென்ஸ். அதாவது நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சொல்ல போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து ஆர்டர் பண்ணி வச்சுக்கணும். எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்களோ, ஓகே ஃபஸ்ட்டு இது டிஸ்கஸ் பண்ணுவோம், செகண்ட் இதை பண்ணுவோம். அதுமாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிடணும். அதான் ப்ரிப்பேர் புட்டிங் யுவர் ஐடியாஸ் இன் ஆர்டர் ஸோ தட் மேக் சென்ஸ்னால் அப்போ தான் உங்களுக்கு அவங்க பர்டிகுலர் லிசனிங் பீப்புள்ஸ்க்கு புரியும். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேசிக் என்னென்னு சொல்லாமல் நீங்கள் வந்து அட்வான்ஸாக போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யாருக்குமே எதுவுமே புரியாது. இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேசிக்ஸ்லேருந்து நம்ம சொன்னால் தான் ஓகே அந்த ஆப்போனண்ட் பீப்புள் லிசன் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக புரியும். அதான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல் கண்ட்ரோல். அப்புறம் ஆடியன்ஸ் ஓரியன்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, டெய்லரிங் யுவர் மெசேஜ் டு யுவர் லிசனர். அதாவது திங்க் அபவுட் த பீப்புள் யூ ஆர் டாக்கிங் டு அண்ட் வாட் தே நீட் டு நோ ஆர் ஹர். அதாவது நான் சொன்ன மாதிரி தான் சினிமாவில் உட்காந்து நீங்கள் சயின்ஸ் பேச முடியாது. அதான் ஆடியன்ஸ் ஓரியன்டேஷன்னா அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி விஷயம் பிடிக்குது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து பர்டிகுலர் ஆடியன்ஸ் வந்து அதாவது டெக்னாலஜி ரிலேட்டடாக அவங்க வந்து ரொம்ப டெக்னாலஜி ரிலேட்டடாக கற்றுக்கணுன்ட்டு இருக்காங்கன்னா நீங்கள் அந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக தான் பேசணும். நீங்கள் அந்த நேரத்தில் ஏதாவது இங்கிலீஷ் கிளாஸ் அந்தமாதிரி எடுத்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு வந்து போர் தான் அடிக்கும். அதுதான் நம்ம வந்து ஆடியன்ஸ் ஓரியன்டேஷனில் எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பேசுகிறதுனாலும் பேசணும்னு சொல்கிறாங்க. ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ஆல் அவைலபிள் சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். என்ன பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் ஆல் வேஸ் டு கம்யூனிகேட் லைக் ஸ்பீக்கிங், ரைட்டிங், யூஸிங் விஷுவல்ஸ். இட்ஸ் லைக் யூஸிங் எவ்ரி டூல் டு கெட் யுவர் மெசேஜ் அக்ராஸ். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் சொல்ல வரீங்கன்னா அது வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மூலமாக நீங்கள் விஷுவல்ஸாக காமிக்கலாம். அப்புறம் ஏதாவது ரைட்டிங், அதாவது நீங்கள் பர்டிகுலர் ஒரு ஒயிட் போர்டில் நீங்கள் ஏதாவது இந்தமாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு எழுதி காமிக்கலாம், இல்லை வரைஞ்சி காமிக்கலாம். ஸ்பீக்கிங், இந்த மாதிரி டோட்டலாக என்னென்ன வழியில் ஒரு ஆள்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்ல முடியுமோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதான் ஐடென்டிஃபிகேஷன். எந்த மாதிரிலாம் நம்ம ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணலான்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் ஆஃப் ஆல் அவைலபிள் சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பேராமீட்டர்ஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷனில் சாய்ஸ் ஆஃப் ஐடியாஸ் டு ஆர்டிகுலேட். அதாவது டிசைடிங் அண்ட் பிக்கிங் அப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு டாக் அபவுட். பர்டிகுலர் ஒரு விஷயத்தில் வந்து எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் பற்றி பேசினா போதும். நீங்கள் வந்து தேவையில்லாதெல்லாம் பேசினா அதாவது ரிசீவிங் ஆடியன்ஸ்க்கும் போர் அடிச்சிடும். அதான் சூஸ் ஆஃப் ஐடியாஸ் டு ஆர்டிகுலேட். அதுக்கப்புறம் எபிலிட்டி டு ட்ரில் டவுன் அண்ட் ப்ரொவைட் த டீட்டெயில்ஸ் ஆஸ் அண்ட் வென் required. அதாவது able to provide more details and being able to answer detailed questions. அதாவது பர்டிகுலர் ஏதாவது ஒரு டாபிக் வந்து நம்மளுக்கே தெரியும் இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படின்ட்டு நினச்சோன்னா அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசியும் நம்மளுக்கு தெரியணும். அதான் எபிலிட்டி டு ட்ரில் டவுன் அண்ட் ப்ரொவைட் டீட்டெயில்ஸ் ஆஸ் அண்ட் வென் ஆர் வேர் required. அதுக்கப்புறம் எபிலிட்டி டு அப்ளை த மீனிங் ஆஃப் அ ஸ்ட்ராங் ஆர் இன்ஸ்டன்ஸ் டு அ பிஸ்னஸ் சுச்சுவேஷன்.
என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னா, ரிசீவிங் ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நல்லா ஈஸியாவும் புரியும். அதாவது ரியல் லைஃப் சிச்சுவேஷன் வச்சு நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கோ இல்ல வந்து ஏதாவது பர்ட்டிகுலர் ஏதாவது டெக்னாலஜி ரிலேட்டடாவோ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஓகே அத வந்து ரிலேட் பண்ணி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதான் எபிலிட்டி டூ அப்ளை த மீனிங் ஆஃப் அ ஸ்ட்ராங் மீனிங் ஆஃப் அ ஸ்டோரி ஆர் இன்ஸ்டன்ஸ் டு பிஸ்னஸ் சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாசிபிலிட்டி அது வந்து மேக் ஷூர் வாட் யூ ஆர் சேயிங் இஸ் பிலீவ் அண்ட் மேக் சென்ஸ். நம்ம சொல்கிறது வந்து கரெக்டாக அவங்களுக்கு உண்மையாக நம்பகத்தன்மையாக இருக்கா, அது வந்து கரெக்டான ஒரு மேக் சென்ஸாக இருக்கா. இப்போ வந்து நீங்கள் ஒரு கிளைண்ட்டை பேசுகிறீங்கன்னா அந்த கிளைண்ட்டை வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் பேசிட முடியாது. அவங்க கிளைண்ட் நம்புகிற மாதிரியும் நம்ம ஓரளவுக்கு நம்புகிற மாதிரியும் பேசணும், அது வந்து மேக் சென்ஸாகவும் இருக்கணும். நீங்கள் வந்து நாட் டு மேக் அ நான் சென்ஸ் தான் நான் சொல்ல வரேன். அதாவது மேக் சென்ஸ் அண்ட் சேயிங் இஸ் பிலீவபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து வேர்பல், பேராவேர்பல், ப்ரொனவுன்சியேஷன் அண்ட் அசென்ட் ரிலேட்டட் நான் வேர்பல். என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் பேசுகிற வார்த்தை, பாடி லாங்குவேஜ், டோன் ஆஃப் வாய்ஸு எல்லாமே நல்லா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன அதாவது நீங்கள் ஜஸ்ட்டு என்ன சொல்கிறோன்ற அவசியம் இல்லை, நீங்கள் அது எப்படி சொல்கிறீங்க தான் முக்கியம். அதாவது ஹவ் யூ சே திங்ஸ், நாட் ஜஸ்ட் வாட் யூ சே, அதாவது தான் நம்ம சொல்ல வரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் கொஷின்ஸு, அதாவது ரிசீவிங் ஆடியன்ஸ் வந்து என்ன கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அதான் பி ப்ரிப்பேர்டு ஃபார் என்கொயரிஸ் அண்ட் ஆன்சரிங் தெம் அப்ராப்ரியேட்லி. எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ண தெரியணும். அதாவது என்ன கொஷின் நம்ம பர்ட்டிகுலர் டாபிக் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதில் என்ன கொஷின் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அதுதான் ஹேண்ட்லிங் கொஷின்ஸு. இந்த 10 தான் உங்களுக்கு வந்து பேராமீட்டர்ஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இதுதான் டிஸ்கஸ் பண்ணணும்னு வச்சோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்தமாதிரி இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இந்தமாதிரி நம்ம சந்திப்போம். நன்றி.